கர்த்தருடைய ஜனங்களே வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீர்கள். People of God, greetings to you. You will do well. நாங்கள் எல்லோரையும் வாழ்த்த தெரிந்திருக்க வேண்டும். We must know to greet all people. இயேசு கிறிஸ்து அதை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். Because Jesus Christ has taught us this. நீங்கள் வாழ்த்துங்கள் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறார். He said, greet everyone. பவுல் அப்போஸ்தலன் கொரிந்தி சபைக்கு முதல் கடிதத்தை எழுதும் பொழுது அவர்களை பரிசுத்தவான்கள் என்று அழைக்கின்றார். When Paul the apostle wrote the first letter to the church of Corinth, he calls them saints. ஆனால் அங்கே இருந்தவர்கள் எல்லோரும் பரிசுத்தவான்களாக இருக்கவில்லை. But most people there weren't saints. ஆனாலும் ஆரம்பத்திலே அவர்களை பரிசுத்தவான்கள் என்று சொல்லியே அவர்களை அழைப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். But we see Paul the apostle calling them saints and greeting them even at the very beginning. ஆமென். 1 கொரிந்தியர் 1:2 அதை காண்பீர்கள். We see this in the book of 1 Corinthians 1:2. 3வது வசனத்திலே ஷலோம் என்ற வார்த்தையை சொல்வதற்கு முன்பதாக பவுல் அப்போஸ்தலன் கிருபை என்ற வார்த்தையை பேசுகிறதை பார்க்கின்றோம். We see Paul the apostle, before he greets them with shalom, he speaks the word of grace. அப்படி என்றால் தகுதிப்படுத்தி அவர்களை வாழ்த்துகிறதை பார்க்கின்றோம். That is, he makes them worthy and greets them. ஒருவனுக்கு சமாதானத்தை பேசுவதற்கு முன்பதாக அந்த மனிதனை கிருபையினாலே பவுல் அப்போஸ்தலன் தகுதிப்படுத்துகிறதை பார்க்கின்றோம். We see Paul the apostle, before he speaks a word of peace, he makes them worthy using the word of grace. ஆகவே நீங்களும் தகுதி இல்லாதவர்களை தகுதிப்படுத்தி வாழ்த்துங்கள். Therefore you as well learn to greet people, making them worthy. தகுதி உள்ளவர்களுக்கு மட்டுமல்ல, தகுதி இல்லாதவர்களை தகுதிப்படுத்தி வாழ்த்துவதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. It is the will of God for us to make another worthy and greet them, and not just pick on people who are worthy. இயேசு கிறிஸ்து உயிர்த்த பின்பதாக சீஷர்களை தகுதிப்படுத்தி வாழ்த்துகிறதை பார்க்கின்றோம். We see Jesus Christ, after he resurrected, he made his disciples worthy and greeted them. பரிசுத்தவான்களே, கிருபை உண்டாகட்டும், ஷலோம் உண்டாகட்டும். Holy ones, may there be grace and let there be peace. உங்களுக்கு ஷலோம் உண்டாகட்டும். You will have shalom. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you all. தகுதி இல்லையா? கர்த்தர் உங்களை தகுதிப்படுத்துகிறார். If you do not have worth, the Lord makes you worthy. தகுதிப்படுத்தி உங்களை வாழ்த்துகிறார். He makes you worthy and greets you. நானும் அப்படித்தான். And we are the same. நல்லா இருப்பீர்கள். You will do well. கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. May the grace of God be with you all. You will do well. நீங்க நல்லா இருப்பீங்க. Bye bye.